நீங்கள் நல்லா இருப்பீங்க. இதனாலும் சில நேரங்களில் நம் வாயிலுள்ள வார்த்தையின் மூலம், வாயிலிருந்து வருகிற வார்த்தை மூலம் நாம் பல பேர்கள் சிக்கொண்டு படாத பாடுபடுவோம். எதையும் முடிவெடுக்காமல், எந்த முடிவெடுப்பு என்பது தெரியாமல் நம் வார்த்தையினால் நாம் பிடிபட்டு விடுவோம். எப்படி எனில், நீதிமொழிகள் 6:2 சொல்வது போல, நீ உன் வாய்மொழியினால் சிக்குண்டாய், உன் வாயின் வார்த்தைகளினால் பிடிபட்டாய் என்ற ஒரு நீதிமொழிகள் 6:2 சொல்லப்படுகிறது. இதற்கு ஒரு தெரிந்த கேட்ட கதை, ஒரு அனுபவ கதையை சொல்லி நான் உங்களுக்கு இன்று சொல்ல ஆரம்பிக்கிறேன். ஒரு திருடன் ஒரு வீட்டில் திருடப் போனான். திருடப் போகும்போது ஒரு பெரிய பங்களா இருந்தது. திருடலாம் என்று எண்ணிக்கொண்டு திருடிக்கொள்ளலாம் என்று போனால் அங்கு எல்லா இடத்திலும் காவலாளிகள் இருந்தார்கள். என்னடா பண்ணுறது, ஒன்றுமே கிடைக்கவில்லையே என்று வெளியே வரும்போது ஒரு தேங்காய் மூட்டை அடுக்கி வைக்கப்பட்டிருந்தது. அந்த தேங்காய் மூட்டையை அவன் எடுத்து மூட்டையை கொண்டு வந்து செவந்து வெளியே வரும்போது காவலாளிகள் படித்து விட்டார்கள். உடனடியாக அந்த பங்களா ஓனரிடமுக்கு போய் கேட்டார். கேட்டது என்னவென்றால், காவலாளி சொன்னார், இவன் நம்ம வீட்டில் இருந்த தேங்காய்களை திருடி சென்று விட்டான் ஐயா, அதனால் பிடித்து விட்டோம் என்று கேட்கும்போது, என்னடா திருடினாயா? ஆமாயா திருடினேன். அப்பா, உனக்குன்னு நான் கொடுக்குற தண்டனை 3 தண்டனை கொடுக்க போகிறேன். ஒன்று, இந்த 100 தேங்காய்க்குள்ள பணம் கிட்டத்தட்ட 2000 ரூபா நீ கொடுக்கணும். இல்லையா 1000 ரூபா கொடுக்கணும் குறைந்தபட்சம். இல்லாவிட்டால் 100 கசையடிகள் கொடுக்கணும், வாங்கிக்கணும். இல்லாட்டி இந்த 2 தண்டனை இல்லாட்டி எல்லா தேங்காயும் உடைச்சி நீங்கள் என் முன்னாடி சாப்பிடணும். 100 தேங்காய். என்ன பண்ணுறதுன்னு முடியாமல், சரியா நான் தேங்காயை யோசனை பண்ணி பார்த்தா தேங்காயை நான் சாப்பிட்றேன்னு சொல்லி 50 தேங்காய் எப்படி கஷ்டப்பட்டு சாப்பிட்டா அவனால் முடியல. சரி என்னடா பண்ணுறது அப்படின்ட்டு, ஐயா என்னால் முடியல போய் கேட்டான். அப்படியா ஐயா, நீங்கள் 100 அடி வேணாலும் கொடுத்துருங்க, நான் வேணால் வாங்கிக்கிறேன்னு சொன்னான். 100 அடி 50 அடிக்கு குறையாமல் அடிக்கணும். ஐயோ போதுங்க ஐயா, என்னை விட்டுருங்க, இன்னும் ஒன்று கெஞ்சி கேட்டுங்க, என்கிட்ட ஒரு 2000 ரூபா வச்சுருக்கிறேன், 1000 ரூபா உங்களுக்கு தந்துடுறேன், ஆளை விட்டால் போதும் என்று சொல்லி அடியும் வாங்கி தேங்காய் உடம்பையும் கெடுத்து, ஆனால் தன் பணம் இருக்கிறதே என்றது பணத்தை கொடுத்திருந்தால் அவன் சிக்கியிருக்க மாட்டான். இப்போது சிக்கி கொண்டான். அதுபோல் நாம் எந்த முடிவும் எடுப்பதற்கு முன்பாக யோசனை செய்யாமல் அவசரப்பட்டு வாய்மொழி மூலம் நாம் மாட்டிக்கொண்டால் நமக்கு வருவது தண்டனையே என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு சமயம் ஒருவர் இருந்தார். அவர் படிப்பு முடிந்த அரைகுறை, அதாவது பியூசி படித்து முடித்தவுடன் ஒரு கம்பெனியில் வேலைக்கு கொண்டு போய் சேர்த்தார்கள். அது ஒரு பெரிய சிட் கம்பெனி, ஏலச்சீட்டு கம்பெனி. அவர் அங்கே போகும்போது அங்கே பயங்கரமான சீட் எடுத்தவர்கள் பணம் தராமல் அந்த சீட்டு கம்பெனிக்காரர்கள் அவனை மற்றவர்கள் திட்டுவதை வாங்கி கொண்டிருந்தார்கள். இந்த பையனோ புதுசாக அந்த வேலைக்கு சேர்ந்த பையன். அவன் ஒரு நாள் பார்த்து, என்னடா இங்கே சண்டை போட்டுட்ருக்குறாங்களே, என்ன இந்த கம்பெனி இப்படி இருக்குது என்று யதார்த்தமான பையன் நேராக அந்த எம்டி எடுத்துகிட்டு போனான். நேராக எம்டி எடுத்துகிட்டு போய், எத்தனை நாளைக்கு இந்த கம்பெனி நடக்கும்? அவனுக்கு பேச தெரியவில்லை. ஓப்பனாக கேட்டுவிட்டான். பேச தெரியாமல், இந்த கம்பெனி நடக்குங்களா என்று கேட்டான். உடனே அவர் என்ன பண்ணினார், யார் அந்த பையனுக்கு ரெக்கமெண்ட் பண்ணினார்களோ அவங்களே அடுத்த நாள் கூட்டிகிட்டு வர சொன்னார். இந்தாப்பா உன் பையன் கேட்குறான், இந்த கம்பெனி நடக்குமான்னு எங்கிட்டயே வந்து கேட்குறான். இவனுக்கு வேலை கொடுக்கலாமா? இவனுக்கு வேலை கொடுத்தா எப்படி இருக்கும்? அதெல்லாம் இவன் வேலைக்கு வேண்டாம் என்று சொல்லிவிட்டார்கள். ஒருவேளை இவன் நல்ல முடிவெடுக்கிறவனாக இருந்தால் அந்த வேலைக்கு ஏற்றி விட்டவர்களுக்கு டைரெக்டாக போய் சொல்லியிருக்கலாம், நான் இந்த வேலைக்கு போக மாட்டேன் என்று. அதை விட்டு கம்பெனி நடத்துகிற முதலாளியிடையும் கேட்டதனால் வேலையும் கிடைக்காமல் அதை சேர்த்து விட்டவருக்கு கெட்ட பெயரும் வாங்கி கொடுத்த ஒரு கதை மாதிரி நாம் எந்த முடிவெடுத்தாலும் எதை செய்தாலும்
நம் வார்த்தைகளினால், வாயிலிருந்து வருகிற வார்த்தைகளினால் பிடிபடாமல் இருக்க வேண்டும் என்று கூறி, மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய தெய்வீகன். நீங்கள் நல்லா இருப்பீங்க. ரெண்டாவது, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.